ஒரு பெண்ணானவள் தான் பிறக்கும் பொழுது சுமார் 20 லட்சம் கருமுட்டைகளுடன் பிறக்கிறாள். அவள் பூப்படையும் பொழுது 3 லட்சம் கருமுட்டைகள் மட்டுமே எஞ்சி இருக்கும். இந்த 3 லட்சத்தில் வெறும் 300 400 மட்டுமே வளர்ந்து கருத்தரித்தலில் ஈடுபட திறனுற்றதா இருக்கும். அவள் 40 வயதை நெருங்கும் பொழுது மெனோபாஸ் நிலையினை அடைந்து கிட்டத்தட்ட கருமுட்டைகளின் எண்ணிக்கை 0 கூட தொடும். சில பெண்களுக்கு இது 40 வயதிற்குள்ளேயே கூட நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் ஒரு பெண் அவ்வப்பொழுது இந்த பரிசோதனைகளை செய்து தன்னுடைய ஒவேரியன் ரிசர்வ், அதாவது கருமுட்டைகளின் எண்ணிக்கையை தெரிந்து கொள்வது அவசியம். முக்கியமாக அனைத்து மாதங்களிலும் மாதவிடாய் ஏற்படாமல் இருப்பது, அப்படி ஏற்பட்டாலும் குறைந்த நாட்கள் மட்டுமே நீடிப்பது, இது போன்ற பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் மற்றும் ஆன்டி முலேரியன் ஹார்மோன் என்கிற இரத்த பரிசோதனை, ஆன்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட் என்கிற அல்ட்ராசவுண்ட் பரிசோதனை. இந்த பரிசோதனைகளால் எந்த பக்க விளைவுகளும் இல்லை. நன்றி.